வணக்கம். டிசம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டிசம்பர் 24ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 4900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 7400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 7700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2800 கோடி ரூபாய்க்கு. ஜப்பான் மற்றும் சைனா பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறாங்க. கடல் உணவு வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஜப்பான் சைனாக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க கடல் உணவு. ஆனால் சைனா அதை தடை செய்திருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜப்பான் அவங்களுடைய ரேடியோ ஆக்டிவ் கழிவை கடலில் கலக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த வர்த்தகம் துவங்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியா சைனாக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி செய்துட்டு இருக்கிறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூகுள்ல இருந்து கிடைத்த தகவல் என்ன, இந்தியா உலக அளவில் 4வது இடத்துல இருக்கிறாங்க சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டிங்ல. சைனாக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து நாடுகளில் சைனா 2வது இடத்துல இருக்கிறாங்க. முதல் இடம் யூஎஸ்ஏல இருக்கு. ஸோ இந்தியாவிலிருந்து சீ ஃபுட் அதிகமாக போகிறது யூஎஸ்ஏல, அடுத்தது 2வது இடத்துல சைனாக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய வெப்சைட்லேருந்து கிடைத்த தகவல், நிதியாண்டு 2024 சைனாக்கு மட்டும் 4,51,363 மில்லியன் டன் சீ ஃபுட் ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க இந்தியா. இது யூஎஸ் டாலர் வேல்யூவில் பார்க்கும்போது $1384 மில்லியன் இவங்க பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க சீ ஃபுட்டுக்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஃப்ரோசன் ஷ்ரிம்ப் மற்றும் ஃப்ரோசன் ஃபிஷ் தான் அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2023-24. 2023-24 ஒட்டுமொத்தமாக இந்தியா ஏற்றுமதி செய்த, அதாவது அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா ஏற்றுமதி செய்த கடல் உணவுடைய மதிப்பு பார்க்கும்போது 17,81,602 மில்லியன் டன். இது ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது 60,523 கோடி ரூபாய். ஜப்பானுக்கும் இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. ஜப்பான் 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்தியா ஏற்றுமதி செய்த நாடுகளில் ஜப்பான் 3வது இடத்துல இருக்கிறாங்க. இது இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியுடைய வெப்சைட்ல இருந்து. போன சனிக்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடைபெற்று முடிந்தது. அதில் யூஸ்ட் கார்ஸுடைய ஜிஎஸ்டியை உயர்த்தியிருந்தாங்கன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். இப்போ அரசு தரப்புலேருந்து கூடுதல் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சில குழப்பம் இருந்திருக்கு. நம்ம சேனலே சிலர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போ அரசு தரப்புலேருந்து விளக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. முதலாவது அவங்க சொல்லியிருப்பது, இது புது வரி கிடையாது. சிலர் இது புது வரின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இது புது வரி கிடையாது, ஏற்கனவே வரி இருக்குது. அதில் சதவீதத்தை மட்டும் இப்போ மாற்றியிருக்கிறாங்க. யாருக்கு பொருந்தும் இந்த வரி? யாரெல்லாம் பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ்ட் கார்ஸை வாங்கி விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய யூஸ்ட் கார்ஸை விற்பனை செய்கிறேன் அப்படின்னா அதற்கு ஜிஎஸ்டி வரும்னா வராது. யாரெல்லாம் பிஸ்னஸாக இயங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். சரி, எந்த பணத்துக்கு எந்த தொகைக்கு இது ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா, முழு பணம். இப்போ நான் விற்பனை செய்கிற கார் 5 லட்சத்துக்கு விற்பனை செய்கிறேன், அந்த 5 லட்சத்துக்கும் வரி வருமா? இல்லை, என்ன மார்ஜின் வருதோ அந்த மார்ஜினுக்கு தான் அந்த வரி விதிக்கப்படும்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமான்ற கேள்விக்கு இல்லை, பெட்ரோல் டீசல் கார்களுக்கும் பொருந்தும். ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த வாகனத்துடைய அளவு என்ன சிசியில் இயங்குதுன்ற பொறுத்தும் இந்த வரி அப்ளிகபிளாக இருக்கும்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அரசு. இந்த வரிக்கு பிறகு காஸ்24 தலைவர் இது ஒரு பாதிப்பை உண்டாக்கும், அந்த காஸ்24 அந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும்னு அவருடைய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டி 2025 டிசம்பரில் 26,600 லெவலை எட்டும்னு ஜெஃப்ரீஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு ஆண்டில். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. அவங்களுக்கு பிடித்த சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, டிவிஎஸ் மோட்டார், கோல் இந்தியா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் சன் ஃபார்மா. ஹெச்எஸ்பிசி அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் செக்டரில் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3700, 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிஎல்எஃப்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1010, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சோபா லிமிடெடுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2150, 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓபராய் ரியாலிட்டிக்கு ஹோல்ட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2050 ரூபாய். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க டிசம்பர் 27ஆம் தேதி.
டாபர் இந்தியா டெல்லி ஹைகோர்ட்டை நாடுறாங்க. பதாஞ்சலிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது அவங்களுடைய சவன் பிரகாஷ் ப்ராடக்ட்டை இழிவுபடுத்துகிறாங்க பதாஞ்சலியுடைய விளம்பரம். அதனால் அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அடுத்த ஹியரிங் ஜனவரி கடைசியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நோமன் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஜூலை மாதத்தில் அவங்களுக்கு IT டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் கட்ட சொல்லி அவங்க முறையீடு செய்தாங்க IT டிபார்ட்மெண்ட் கிட்ட. இப்போ அதை தள்ளுபடி செய்துட்டாங்க. அதாவது அது பூஜ்ஜியமாக மாற்றிட்டாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே போல் கேட்வே டிஸ்ட்ரிக் பார்க்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கேட்வே டிஸ்ட்ரிக் பார்க்ஸ் வந்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸோட ப்ரொமோட்டர் கம்பெனி நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அவங்களுக்கும் ஜூலை மாதத்தில் IT டிபார்ட்மெண்ட் கிட்ட 26 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்தது. அதை மேல்முறையீடு செய்தாங்க. அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. அதுவும் பூஜ்ஜியமாக மாறி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கேட்வே டிஸ்ட்ரிக் பார்க்ஸ். ஜைடஸ் வெல்னஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. GST அத்தாரிட்டிஸ் 56.33 கோடி ரூபாய் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தாங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருந்திருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க இந்தியா சிமெண்ட்ஸ். அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி 10.13 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 33%. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு கிட்டத்தட்ட 55.5% ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க அல்ட்ராடெக் இந்தியா சிமெண்ட்டில். இப்போ இந்தியா சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக்குடைய ஒரு சப்சிடி நிறுவனமாக மாறிடுச்சு. இதற்கு பிறகு இந்தியா சிமெண்ட்ஸுடைய CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு N. ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்திருக்கிறார். அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு GST அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 36 கோடி ரூபாய்க்கானது. வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு டாடா இன்டர்நேஷனல் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 8 கோடி ரூபாய். ஒரு ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. பனேஷியா பயோடெக் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு யூனிசெஃப் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஓரல் போலியோ வேக்சின் 115 மில்லியன் டோசஸ். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 127 கோடி ரூபாய். டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஏற்கனவே அறிவித்தது தான் ஜூலை மாதத்திலே அவங்களுடைய கெமிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸை விற்பனை செய்ய போகிறதாக. அது அந்த டிரான்சாக்ஷனை இப்போ நடத்தி இருக்கிறாங்க. TCI கெம்லாக் பிரைவேட் லிமிடெடுக்கு அதை விற்பனை செய்கிறாங்க 45 கோடி ரூபாய்க்கு. கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக மாற்றுறாங்க. NMDC போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ் முன்னவே அறிவித்தது தான் 2 ஷேர்ஸ் 1 ஷேர் வைத்திருந்தா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 27ஆம் தேதி. சிமெக் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $2.47 மில்லியன். JM ஃபினான்ஷியல்ஸ் அவங்களுக்கு பிடித்த சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் எதிர்பார்க்குற டார்கெட் 1425, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாருதி சுசுகி கொடுத்துருக்கிற டார்கெட் 15250, 35% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்வர்தனா மதர்சனுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 210, 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1315, 23% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. KPIT டெக்னாலஜிஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 2040, 33% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க JM ஃபினான்ஷியல். ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 200 ரூபாய், 41% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 2031, 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. CNDLMக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 960, 45% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க JM ஃபினான்ஷியல். மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேருக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 2500, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குளோபல் ஹெல்த்துக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1440, 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. BHELக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 371, 49% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு JM ஃபினான்ஷியல்ஸ் கிட்ட இருந்து. ஏர்லைன்ஸ் டேட்டா நவம்பர் மாதத்திற்கானது வெளியாகி இருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சரியான நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் இண்டிகோ முதல் இடத்துல இருக்கிறாங்க, பங்க்சுவலாக இருக்கிறாங்கன்றது. தொடர்ச்சியாக 2வது மாதம் இது முதல் இடத்துல இண்டிகோ இருக்கிறாங்க. 2வது இடத்துல ஆகாசா ஏர், 3வது இடத்துல ஸ்பைஸ் ஜெட், அவங்கள தொடர்ந்து அலையன்ஸ் ஏர் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் நவம்பர் மாதத்தில் 14.252 மில்லியன், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12% அதிகரிச்சிருக்கு. போன அக்டோபர் மாதத்தில் பார்க்கும்போது 13.658 மில்லியன். ஸோ அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12% அதிகரிச்சிருக்கு. இதே ஜனவரியிலிருந்து நவம்பர் பார்க்கும்போது, இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து நவம்பர் பார்க்கும்போது 146.4 மில்லியன் பேசஞ்சர்ஸ், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. மார்க்கெட் ஷேர் எந்த நிறுவனத்தோடது எவ்வளவு இருக்கு? இண்டிகோக்கு நவம்பர் மாதத்தில் 63.6%, அக்டோபர் மாதத்தில் 63.3% மார்க்கெட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் 63 இருந்து, ஸோ செப்டம்பர்லேருந்து அக்டோபர் அதிகரிச்சிருக்கு, அக்டோபர்லேருந்து நவம்பரும் அதிகரிச்சிருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய மார்க்கெட் ஷேர். ஏர் இண்டியாது 24.4%. இது வந்து அவங்க மர்ஜர் பிறகுங்க மர்ஜர் பண்ணியிருக்கிறாங்க விஸ்தாரா மற்றும் ஏர் ஏஷியா, அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஏர் இண்டியாது 24.4%. 3வது இடத்துல ஆகாசா ஏர் 4.7%, 4வது இடத்துல ஸ்பைஸ் ஜெட் 3.1%.
எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கு நவம்பர் மாதத்தில் 624 பேசஞ்சர் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கு. இதில் ஃப்ளைட் ப்ராப்ளம்ஸ்க்கு 34.3% புகார்கள், பேகேஜ் இஷ்யூஸ்க்கு 25.3% புகார்கள், ரீஃபண்ட் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 14%, கஸ்டமர் சர்வீஸ் தொடர்பாக 10.4%, பிறகு டிசேபிலிட்டி, ஸ்டாஃப் பிஹேவியர், கேட்டரிங், ஃபேர் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7%, அதர்ஸில் 9.3%. IRDAI அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுலேருந்து சில விஷயங்கள் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் நிதியாண்டு 2024 கீழே போயிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2022 4.2% இருந்தது இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன். அது நிதியாண்டு 2023 4% குறைஞ்சிருக்கு. 2024 3.7% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் கீழே போய்கிட்டு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் பார்க்கும்போது அதோடைய பெனிட்ரேஷன் நிதியாண்டு 2023 3% இருந்தது. 2024 நிதியாண்டில் 2.8% குறைஞ்சிருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ் உடைய பெனிட்ரேஷன்ல எந்த மாற்றமும் இல்லாமல் 1% அப்படியே இருக்கு. இது மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவா இருக்குன்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏல 11.9% இருக்கு இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன், சவுத் கொரியாவில் 11%, யூகேல 9.7%, சவுத் ஆப்பிரிக்காவில் 11.5%, இந்தியாவில் 3.7% இருக்கு. இன்சூரன்ஸ் டென்சிட்டி மற்றொரு மெட்ரிக்கோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் மேலே போயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். நிதியாண்டு 2023 இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் டென்சிட்டி பார்க்கும்போது $92, 2024 நிதியாண்டில் அது அதிகரிச்சிருக்கு $95. இன்சூரன்ஸ் டென்சிட்டினா என்னன்னு பார்க்கும்போது அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வாங்கக்கூடிய அனைத்து ப்ரீமியமாலையும் அவங்க இந்த மக்கள் தொகையை வைத்து அதை வகுக்கிறாங்க. ஒட்டுமொத்த ப்ரீமியம் டிவைடட் பை பாப்புலேஷன். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது டிசம்பர் 24க்கானது. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, அன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது டிசம்பர் 24ஆம் தேதி ஷேர் பிரைஸ் கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்க வேண்டும். அமைன்ஸ் பிளாஸ்ட் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 149% வால்யூம் அதிகரித்தது. ஏபி மணி 14% ஷேர் பிரைஸும் 2800% வால்யூம் அதிகரிப்பு. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 11% ஷேர் பிரைஸ், 2300% வால்யூம். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 10% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1900% வால்யூம் அதிகரித்தது. ஏஷியன் ஹோட்டல்ஸ் 10% உயர்ந்தது, 1100% வால்யூம் அதிகரித்தது. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 225% வால்யூம் அதிகரிப்பு. கிரீவ்ஸ் காட்டன் 8% ஷேர் பிரைஸ், 1200% வால்யூம். ட்ரிவேனி இன்ஜினியரிங் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 400% வால்யூம் அதிகரிப்பு. அமி ஆர்கானிக்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 135% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் பிரேக் 6% ஷேர் பிரைஸ், 200% வால்யூம். சக்தி பம்ப்ஸ் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 3600% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பிஎஸ்எல் 7% வீழ்ச்சி, 1285% வால்யூம் அதிகரிப்பு. தேஜோ இன்ஜினியரிங் 6% சரிந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. லிங்க் 5% வீழ்ச்சி, 376% வால்யூம் அதிகரிப்பு. இன்டெலெக்ட் டிசைன் அரினா 5% வீழ்ச்சி, 2500% வால்யூம் அதிகரிப்பு. மேன்கைண்ட் ஃபார்மா 3% சரிந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.